அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இந்த மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரீஸ் முடிச்சிருந்தோம்ல. இப்ப அதை தொடர்ந்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த பாக்ஸ்ல இருந்தே ஒரு 10ல இருந்து ஒரு 15 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஆல்ரெடி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, 6th இருந்து 8th வரையும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல அப்படின்னு பார்த்தா 9ஆம் வகுப்புல இருக்கிற வரலாறு, அதுல இருக்கிற பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை கவர் பண்ணிட்டா இதுல இருந்தே நமக்கு எவ்வளவு அதிகபட்சம் இப்போ பார்க்க போற கிளாஸ்ல இருந்தே ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ மாட்டிக்கும். இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் எடுத்துட்டு வரலான் இருக்கோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடலான் இருக்கோம். இது எல்லாமே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருங்க. சீரியஸா இந்த வர போற எக்ஸாம்ல நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஆகுது நம்ம உறுதி. ஓகேவா, அடுத்தது சரி போயிடலாமா கிளாஸ் உள்ள? ஒன்றும் இல்லை, சரி ஆரம்பிச்சிடலாமா. 9வது வகுப்புடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷனோட பார்ட் 1 இது. சரி போயிடலாம். சிம்பான்சி இனத்தின் மரபணுவை, டிஎன்ஏ தான், மரபணுவை எடுத்து ஆய்வு செய்ததில் அதன் பண்புகளில் மனித இனத்துடன் 98% ஒத்துள்ளதாகும். அப்போ 98% வந்து மனித இனத்தோட ஒத்து போகுது. யாருது? இந்த சிம்பான்சியினுடைய டிஎன்ஏ. அடுத்தது பார்த்தா அக்காட் நகரம் தான் பின்னர் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. அக்காட் நகரம் தான் பின்னாடி எப்படி அழைக்கப்பட்டதுன்னா பாபிலோன் என்று அழைக்கப்பட்டதுன்றாங்க. இது மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. கொஸ்டின் இப்படியே கேட்டுக்கலாம், மேற்கு ஆசியாவின் வணிக பண்பாட்டு மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு அக்காட்னு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு என்னன்னு சொல்லலாம், பாபிலோன். இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். அப்ப ஆப்ஷன் நம்ம கரெக்டா பார்த்து போடணும். அடுத்தது சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி, போனோபோ வகை இனங்கள் நமக்கு நெருக்கமான தற்போது உயிர் வாழும் உயிரினங்களாகும். இப்ப ரீசெண்டா நமக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு இனம் என்ன சொல்றாங்க, போனோபோ அப்படின்னாங்க. சிம்பான்சி மற்றும் பிக்மி சிம்பான்சி அப்படின்னு வாங்கப்பா. சரியா, அடுத்தது இந்த கோதுமை, பார்லி, பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கப்பட்டு விட்டன. காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் கிமு பொது ஆண்டு 4000 ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்கு பயிரிடப்பட்டுள்ளன. அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை அவற்றில் அடங்கும். இதெல்லாம் அடங்கும். ஒன்று இந்த பயிர் செய்யப்பட்டதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த சீரீஸ் இந்த 9th புக்ல நிறைய பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த வரலாறுல இந்த அகழாய்வுகள் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்டைய ஹிஸ்டரி, இந்த பண்டைய வரலாறுகள், இதெல்லாம் தான் கொஞ்சம் பேசிக்கா இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஃபேக்டை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ சிம்பான்சி டிஎன்ஏவா 98% which is equals to ஹியூமன் கிட்ட வந்து ஒத்து போகுது அப்படின்றது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்த புதிய கற்கால மனிதர்கள் தான் முதலில் மட்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும். ஓகேவா, அப்ப புதிய கற்கால மனிதர்கள் இவர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, மட்பாண்டங்களை வந்து செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்தது அவர்கள் கையாலோ அல்லது மெதுவாக சுட்டு சக்கரத்தை கொண்டோ வரைந்தார்கள். மட்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினார்கள். அப்ப அது முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, கூழாங்கல்ல வச்சு மெருகேற்றினார்கள்ன்றது கீ பாயிண்டிங்க. இதனை தேர்த்து மெருகிடுதல், பர்னிஷிங் என்பர். டேரக்டா கேட்கலாம். அப்ப அது மெருகிடுதலுக்கு அது வந்து இங்க ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றாங்க, பர்னிஷிங். ஓகேவா, நெக்ஸ்ட் பேப்பர் என்ற சொல் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இது நிறைய நம்ம எக்ஸாம்ஸ்ல பார்த்துருப்போம். பேப்பர் என்ற சொல் பப்பைரஸ் என்ற தாவரத்தின் பெயர்ல தான் வந்தது. எகிப்தியர் என்ன பண்றாங்கன்னா காகித நாணல் பாப்பைரஸ் என்ற தாவர தண்டிலிருந்து தாள்களை தயாரித்தனர். இத்தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்தது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த தாவரம் எங்க அதிகமா இருக்குன்றாங்க, நைல் பள்ளத்தாக்குல அதிகமா இருக்குன்றாங்க. சரியா, அடுத்தது பார்த்தா இந்த பண்டைய தமிழகத்துல இருக்கிற பண்பாடுகள் பற்றிய கால வரிசை கொடுத்துருக்காங்கப்பா. மட்டும் இல்ல, பழங்கற்காலம் இதோடைய காலம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ஆண்டுகள் முன்பு, கிமு 8000 வரை. அடுத்தது கைக்கோடாரி, வெட்டுக்கருவி, வேட்டையாடுதல், உணவு சேகரிக்கிறது, இதெல்லாம் அதோடைய பண்பாட்டு கூறுகளா இருக்கு. அடுத்தது இடைக்கற்காலம், இதோடைய காலம் பார்த்தா 8000 இருந்து 1300 வரை. இதுல பார்த்தா நுண்கருவிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவர உணவுகளை சேகரித்தல், விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுதல், உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. எந்த காலத்து மக்களுக்கு? இடைக்கற்கால மக்களுக்கு. சரியா, சரி அடுத்தது புதிய கற்காலம், கிமு பொது ஆண்டு 2000 முதல் கிமு 1000 வரை. சரியா, இதுல மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள், நெக்ஸ்ட் பார்த்தா நுண்கருவிகள், விலங்குகளை பழகுதல், பயிரிடுதல், புழுக்களின் பெருக்கம், அடுத்தது பார்த்தா வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என 2 விதமான குழுக்கள் ஒரே சமயத்தில் வாழ்ந்தனர். அப்ப 2 விதமான குழுக்கள் ஒரே சமயத்துல வாழ்ந்ததாக கருதப்படுற காலம் தான் இது, இந்த புதிய கற்காலம். சரியா, அடுத்தது வந்து இரும்பு காலம், கிமு பொது ஆண்டு 1300 முதல் பொது ஆண்டு வந்து 300 வரை. ஓகேவா, பெருங்கற்கால ஈமச்சடங்கு முறை, உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தல். அடுத்த குழு தலைவர் உருவாதல், ஒரு குழுக்கு வந்து ஒரு தலைவர் இருந்து அது வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு தலைவர் உருவான காலமே இரும்பு காலம் தான். அடுத்தது இரும்பின் பயன்பாடு அறிதல்.
இரும்பின் பயன்பாட்டை அறிகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், கருப்பு மட்பாண்டங்களை உருவாக்குதல். அடுத்தது வந்து கைவினை திறல்களில் சிறப்பு நிபுணர்களை உருவாக்குதல், குயவர்கள், கொல்லர்கள் அப்படின்னு அவங்கள. அடுத்தது வந்து பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம். இவருடைய காலம் பார்த்தா கிமு 300ல இருந்து பொது ஆண்டு 300 வரை. இரும்பு கால மரபுகளோடு ஆல்ரெடி இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வழி வணிகம், இது எல்லாமே எந்த காலத்துல இருந்துச்சுன்னா பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்ப பண்டைய வரலாறு சங்க காலம் நம்ம ஞாபகம் ஒரு முக்கியமான பசங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தான். ஓகேவா? அடுத்து லெமூரியாவும் தமிழர்களும், இவங்க 2 பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. சில ஆய்வாளர்கள் இப்ப இதை இவ்வளவு படிக்கணுமா சார் அப்படின்னா இதுல இருந்து கேட்கிற கேள்வி எவ்வளவு ஒன்னே ஒண்ணு இருந்தா இருக்கும், அது என்ன கேட்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சில ஆய்வாளர்கள் மூழ்கி லெமூரியா கண்டத்தில் தமிழர்கள் தோன்றியதாக கருதுகின்றனர். லெமூரியா கண்டம் குறித்து இந்த கருத்து 19ஆம் நூற்றாண்டில் முன்வைக்கப்பட்டது. புவித்தட்டு நகர்வியல் கோட்பாட்டில் பிளேட் டெக்டானிக்ஸ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களின் காரணமாக இப்போது இந்த கருத்து குறித்து பல்வேறு பார்வைகளை அறிஞர்கள் முன்வைக்கின்றனர். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அடுத்து பார்த்தா தமிழ் இலக்கிய குறிப்புகள் கடல் கொண்டதை பற்றி கூறுகின்றன. இவை கன்னியாகுமரியை சுற்றியுள்ள சில பகுதிகள் கடலுக்கடியில் மூழ்கப்பட்டிருந்ததாக சொல்கின்றன. நெக்ஸ்ட் பார்த்தா கிமு பொது ஆண்டு 5000க்கு முன் இலங்கையின் சில பகுதிகள் தமிழ்நாடு நிலத்தால இணைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு நம்புறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா எனவே கடல் மட்ட உயர்வின் காரணமாக கன்னியாகுமரிக்கு அருகே சில நிலப்பகுதிகளும் இலங்கை இந்திய இணைப்பும் கடலுக்கு அடியில் சென்றிருக்கலாம் அப்படின்னு இப்பகுதி அப்படின்னு நம்புறாங்க. ஓகேவா? அந்த இடத்த வந்து சென்றிருக்கலாம்னு நம்புறாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்பகுதியில் கூடுதல் ஆழ்கடல் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. இன்னும் அங்க இருக்கிற சோர்சஸ் பார்த்தாது இன்னும் அங்க என்ன பண்ணும், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தேவை, இன்னும் அங்க நிறைய ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவைப்படுறதா நம்புறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகளை அகழ்வாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. ஓகேவா? இது ஒரு ஜெனரல் ஃபேக்ட் தான் இது. நெக்ஸ்ட் எகிப்திய மம்மிகள். இந்த மம்மிகள் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் மம்மி எனப்படும். பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல்களை என்ன சொல்றாங்க? மம்மின்றாங்க. நெக்ஸ்ட் இறந்தவர்களின் உடல்களை சோடியம் கார்பனேட், நெக்ஸ்ட் சோடியம் பைகார்பனேட், இது ரொம்ப முக்கியம். சோடியம் கார்பனேட் பிளஸ் சோடியம் பைகார்பனேட் ஆகியவற்றின் கலவையான நாட்டின் உப்பு, இதனுடைய கலவையான நாட்டின் உப்பு கொண்டுதான் பதப்படுத்துறாங்க என்ற ஒரு வகை உப்பை வைத்து பாதுகாக்கும் வழக்கம் எகிப்தியரிடையே இருந்தது. அப்ப கொஸ்டினே தான். அப்ப பதப்படுத்தப்பட்டதை வந்து அந்த உடல்களை என்ன சொல்றாங்க? மம்மின்னு சொல்றாங்க. அது வந்து என்ன எதை போட்டு பதப்படுத்துறாங்க? சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு ஒரு கலவையை நாட்டின் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் என்ன பண்றாங்க? அது உடலை வந்து பதப்படுத்தி வைக்கிறாங்க. 40 நாட்களுக்கு பிறகு உப்பு உடலின் ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு உடலை மரத்தூளால் நிரப்பி லினன் துண்டுகளால், என்ன துண்டு? லினன் கிளாத்தால் சுற்றி துணியில் மூடி வைத்து விடுவார்கள். உடலை சார்கோபேகஸ் எனப்படும் கல்லான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள். ஓகேவா? இது வந்து மம்மிக்கான கொஸ்டின். இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்தா அந்த சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், இந்த நாட்டின் உப்பு, இதை பத்தி தான் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த எழுத்து மற்றும் எழுத்து முறை உருவாக்கம். எழுத்து உருவாக்கப்பட்டது மனித குல வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். கிமு பொது ஆண்டு 4000 ஆண்டின் பிற்பகுதியில் சுமேரியாவில் எழுத்து முறை உருவானது. அப்ப எழுத்து முறை அப்படின்றது உருவானதுக்கு காலம் பார்த்தா 4000 ஆண்டுகளுக்கு முன்னே. எந்த இடம் அப்படின்னு பார்த்தா சுமேரியாவில். ஓகேவா? ஹைரோகிளிபிக் எனப்படும் சித்திர எழுத்து முறை என்ற எகிப்திய எழுத்து முறை கிபி பொது ஆண்டு 3000 ஆண்டின் துவக்கத்தில் உருவானது. இதே காலகட்டத்தில் ஹராப்பா மக்களும் ஒருவித எழுத்து முறையை பின்பற்றினார்கள். எனினும் சிந்துவெளி எழுத்துக்கள் இன்னமும் வாசித்து புரிந்து கொள்ளப்படவில்லை. இதுக்குதான் இப்போ கூட அந்த சிந்துவெளி எழுத்துக்களை வந்து என்ன பண்ண முடியாது, வாசித்து புரிந்து கொள்ள முடியலை அப்படின்றாங்க. அதற்காக தான் நம்ம ரீசெண்டா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு பரிசு தொகை அனுபவிச்சிருப்பாரு. இந்த சிந்துவெளி எழுத்துக்களை டீகோட் பண்ணி யார் அதை வந்து வெளிக்கொண்டு வராங்களோ அவங்களுக்காக ஒரு பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சீன நாகரிகமும் ஆரம்ப காலத்திலிருந்து தனக்கென்று ஒரு எழுத்து முறையை உருவாக்கியது அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் அந்த சிம்பிள்ஸ். இதுல இருந்து அது புரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு வராது. பறவை, மீன், கழுதை, எருதை, ஞாயிறு, தானியம், இந்த தானியெல்லாம் பாருங்க எந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் தானியம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பார்த்தா சுடுமண் பொம்மை இராணுவம். இதுல என்ன சொல்றா? சீனாவில் பல நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களின் சுடுபொன் பொம்மை சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சைனால. அப்ப இராணுவ வீரர்களின் சுடுமண் பொம்மை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் கரெக்டா பார்த்து போட்டோம்னா சீனா. ஓகேவா? இவை முதல் சீன பேரரசான குவின் ஷி ஹுவாங்கின் அப்படின்ற அரசர் வச்சுக்கோங்க. குவின் ஷி ஹுவாங்கின் அப்படின்ற இராணுவத்தை பிரதிபலிப்பதாக கருதப்படுகிறது. இவை கிமு பொது ஆண்டு 210 209 காலகட்டத்தில் அரசருடன் அவருடைய கல்லறையில்
புதைக்கப்பட்டதாக தெரிகின்றது. இவை ஷாங்கி மாகாணம் சியான் என்ற ஊரில் இருந்து 35 கிலோமீட்டர் வடகிழக்கே உள்ள லிஷான் மலையடிவாரத்தில் வடகிழக்கில் உள்ள அரசரின் கல்லறையில் உள்ளன. ஓகேவா? அப்ப இந்த சுடுமண் ராணுவம் அப்படின்னு ஞாபகம் வந்தா நம்ம இந்த குவின் ஷி ஹுவாங்கின் அப்படின்ற ஒரு அரசர் ஞாபகம் வரணும். சீனான்றது ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட், அசிரிய பேரரசு உலகின் முதல் ராணுவ அரசு கருதப்படுகிறது. ஏன் இது அசிரிய பேரரசு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவ அரசு அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இரும்பு தொழில்நுட்பத்திலே தலை சிறந்த விலங்கு யாருன்னா இந்த அசிரியன் எம்பையர் தான். ஓகேவா? அதான் கொடுத்துருப்பாங்க. அசிரிய பேரரசு உலகின் முதல் ராணுவ அரசு என கருதப்படுகிறது. அவர்கள் ஒரு வலிமையான ராணுவ சக்தியாக உருவாவதற்கான காரணம் இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியமைதான். அப்ப இரும்பு தொழில் அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நன்கு அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நல்லா கத்து வச்ச எம்பையர் யாரு? அசிரிய எம்பையர். ஓகேவா? அடுத்து ஹராப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹராப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஹராப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட், இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹராப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து ஹராப்பான் பெயர் மாறினது எதுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சிந்து எழுத்துக்கள் ஆய்வு. ஹராப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். ஆமா, அவங்க எழுதிருப்பாங்களே அந்த மெத்தட் நம்ம பார்த்திருப்போம். போஸ்ட் ஆஃப் இடான் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த எழுத்துக்கள் லட்சணைகள் சுடுமண் முத்திரைகள் மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. பொறிப்புகள் மிகவும் குறுகியவை. ஓகேவா? பொறிப்புகள் மிகவும் குறுகியவை. தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளே கொண்டுள்ளன. அது தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகள் தான் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது, ரொசட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை. அப்ப முன்மொழிகள் பயன்படுத்தப்பட்ட கல் அப்படின்னா இந்த ரொசட்டா கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு. அந்த ரொசட்டா கல்லில் பயன்படுத்தினது போல மும்மொழிகள் பயன்படுத்தவில்லை அப்படின்றாங்க. அடுத்தது வந்து எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர். இதுதான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்கக்கூடாது. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். ஓகேவா? யூரி நோரோசோவா சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கின்றார். அப்ப கணினி மூலமா ஆய்வு செய்து இந்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவா என்ன சொல்றாருன்னா, சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து திராவிட மொழிக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவத மகாதேவன். இவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹராப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு இருப்பார். அப்ப இந்த 2 அறிஞர்களுமே இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களை பத்தி பேசியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள். ஓகேவா? நெக்ஸ்ட், மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. அப்ப மயிலாடுதுறையில கண்டெடுக்கப்பட்ட கற்கோடாரிகளும் இங்க சிந்துவெளியில கண்டெடுக்கப்பட்டதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஐராவத மகாதேவன். இதை சொன்னது யாருதான்? ஐராவத மகாதேவன் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலேரும்பல் அல்லம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சாதாரோ. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஹராப்பாவையும் நம்ம சிந்துவெளி நாகரிகம் அதான் அந்த இடத்துல கிடைச்சதையும் நம்ம தமிழ்நாடுடைய லாங்குவேஜ் திராவிட லாங்குவேஜையும் ஒத்து கூறியிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தோம்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகார் அதுக்கு அருகில மேலே பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பாறையில் உள்ள அம்பு இருக்குல்ல, அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க? மொஹஞ்சாதாரோல கிடைச்ச பொருளுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றாங்கப்பா. நெக்ஸ்ட், குறியீடுகள். இந்த குறியீடுகள் வச்சு அந்த நம்ம கேள்வி கேட்கறது வாய்ப்பு இல்லை. சும்மா ஜஸ்ட் இதை நம்ம புக்ல படிக்கும்போது என்ன ஃபேக்ட்னு பார்த்தா போதும். சரியா? நெக்ஸ்ட், புலிமான் கோம்பை நடுக்கற்கள். இந்த நடுக்கற்கள் அப்புறம் இந்த வீரர்களுக்கு இந்த பார்த்தோம்னா இந்த புலிமான் கோம்பை நடுக்கற்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறுப்பு கதிர் கொடுமணல் இந்த ஏரியா இதெல்லாம் பார்த்தோன்னா அகழ்வாராய்ச்சி செய்யற இடங்கள். அப்ப இந்த இடத்துல இருக்கிறது இன்னென்ன ஃபேக்ட் மட்டும் பார்த்தானா போதும். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். புலிமான் கோம்பை நடுக்கற்கள் தேனி மாவட்டத்தின் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை. ஓகே, 2006 இந்த ஊரில் இருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. எந்த ஆண்டுன்னு கேட்கலாம்? 2006 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரு கேள்வியா வரலாமா? நெக்ஸ்ட், புலிமான் கோம்பை கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் கீழ்கண்ட செய்தி காணப்படுகின்றது. இது கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இதோட மீனிங் கேட்கலாம். கூடல் ஊர் ஆக்கோல் பெடுத்தீயன் அந்தவன் கல். இதோடைய பொருள் என்ன சொல்றாங்கன்னா, கூடலூரில் ஆநீரை கவர்ந்த போது
நரந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். தீயன்னா வீரர்களை குறிக்கும். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கொடுமணலில் கிடைத்த செம்மண்ணீர் கற்கள் பதித்த வெண்கலத்தால் ஆன புலி. இதெல்லாம் நம்ம அந்த ஃபேக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் நம்ம மறக்க கூடாதுப்பா. அந்த பிக்சர்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துல முறையில் ஒன்று கொடுத்து வச்சிருமா, அதுல இருந்து நம்ம என்ன கேட்டுருவாங்க, ஒரு செகண்ட் கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிறதுலாம் லைனா டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் அப்படியே சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது நகர்மயம் என்பது என்ன? நகர்மயம் என்னன்னு கேட்கறாங்க. திட்டமிடப்பட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்கள் கொண்ட மக்கள் வசிக்கும் இடமே நகரமாகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், அரபாவது ஒரு திட்டமிடப்பட்ட நகரம். அதாவது சிந்துவெளி நகரையே ஒரு திட்டமிடப்பட்ட நகரம், மொர்ஹாஞ்சதாரோவே ஒரு திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். நெக்ஸ்ட், வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லது ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்றன. மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். இதுதான் நகரமயன்ற ஜஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இந்த ஃபேக்ட் முக்கியம். எகிப்தின் பெர்னிகேயில் கண்டெடுக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தின் பானைகள். அப்ப எகிப்துல மிளகு வைக்கப்பட்ட பானைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? பெர்னிகேவில். அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்து. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொடுமணல் பத்தி கொடுத்துருக்காங்க. கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது. ஃபர்ஸ்ட் இந்த கொடுமணல் அப்படின்றா எந்த இடத்துல இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரோடுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடும் கொடுமணல் தான் இவ்வூர் என கருதப்படுகிறது. அப்ப எந்த புத்தகம் கொடுமணலை பத்தி பேசுதுன்னு கேட்கலாம், பதிற்றுப்பத்து. ஓகேவா? பதிற்றுப்பத்துன்றதுதான் மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், பெருங்கற்கால முதுமக்கள் தமிழர்களும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்து சான்றுகளும் இங்கே கிடைத்துள்ளன. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கால பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைக்கப்பெற்றன. அது ரொம்ப முக்கியம்பா. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா இந்த பட்டணம் கேரளா. இந்த பகுதியில் என்ன ஒரு நியூஸ் பார்த்தோம்னா, கேரளத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் என்ற ஊரை ஒட்டிய வடகேகரா என்ற சிற்றூரின் அருகே பட்டணம் அமைந்துள்ளது. அது எந்த இடத்துல இருக்குன்னு லொகேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மேலை நாடுகளும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகங்களும் பட்டணம் தான். அது பழங்கால ஒரு துறைமுகத்தை சொல்லியிருக்காங்க. பட்டணம் அப்படின்ற ஒரு துறைமுகம் இருக்கு. எங்கெல்லாம் அவங்க வணிக வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கீழடி. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. நிறைய நியூஸ் கீழடி பத்தி நிறைய ஃப்ரீக்வெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த கீழடியை பத்தி நம்ம டோட்டலா நமக்கு டைம் இருக்கும்போது அது ஃப்ரீயா ஒரு அழகா ஒரு வீடியோ போட்டா கூட வீடியோல நம்ம ஈஸியா ஒரு கதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த கீழடியை என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில் ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. எந்த ஊருக்கு அருகில் இருக்க? சிலைமான். நெக்ஸ்ட் இங்கே பள்ளி சந்தை திரள் என்று அழைக்கப்படும் பரந்த தென்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழ்வாய்வுகள் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டிருப்பது கண்டறியப்பட்டது. செங்கற் கட்டுமானங்கள், கழிவு நீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகளும் இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், செம்மணி கற்களான அணிகலன், முத்து, இரும்பு பொருள், விளையாட்டு பொருள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மட்கல ஓடுகள். நெக்ஸ்ட், கண்ணுக்கு மை தீட்டுறது செப்பு கம்பி. அடுத்தது பார்த்தோம்னா இன்னும் அகழ்வாய்வுகள் மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத்தனை பொருள் கீழடியில கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தா சமணக்காஞ்சி. இதெல்லாம் சொல்றாங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமணமும் ஒன்று. 7ஆம் நூற்றாண்டுல. நெக்ஸ்ட், பல்லவ மன்னரான மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர். அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரின் தாக்கத்தால் அவர் சைவ சமயத்துக்கு மாறி இருப்பார். ஓகேவா? அப்ப இந்த அரசர் இருக்கார்ல மகேந்திரவர்மன், இவர் சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்கறதுக்கு கொஸ்டின் இருக்கு. அது யார் இந்த அப்பர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட், அவர் சைவ சமயத்துக்கு மாறினார். தற்போதைய காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி அமைந்திருக்கிறது. அங்கே சமண கோயில்களை நீங்களும் காணலாம். அவற்றுள் முக்கியமானது பார்த்தீங்கன்னா திருப்பருத்தி குன்றம் சமண கோயிலாகும். இக்கோயிலின் கூரையில் மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. அப்ப மகாவீரரின் வாழ்க்கை கதை ஓவியமாக வரையப்பட்டுள்ள கோயில் இது திருப்பருத்தி குன்றம் சமண கோயில். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கர்நாடகாவில் உள்ள சரவணபெலகுடாவில் உள்ள பாகுபலியின் சிலைதான் இவர் கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப அந்த சரவணபெலகுடா அதுல இருக்கிற சிலை பாகுபலியின் சிலைதான். அவர் என்னன்னு கூப்பிடுறாங்க? கோமதீஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான 57 அடி சமண சிலை இதுவே ஆகும். ஓகேவா? அப்ப இந்தியாவில் மிக அதிகமாக செதுக்கப்பட்ட அடி பார்த்தீங்கன்னா 57வது அடி. இந்த அடி சமண சிலைன்னு கேட்டா நமக்கு இந்த கோமதீஸ்வரர் சரவணபெலகுடா அது ஞாபகம் வந்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தரின் நெருக்கமான சீடராக இருந்தவர் ஆனந்தன். இது ரொம்ப முக்கியம். புத்தருடைய நெருக்கமான சீடர் யாரு? ஆனந்தன். அவர் ஒரு முறை புத்தரிடம் பெண்கள் துறவியாக முடியுமா என கேட்டார். அதற்கு புத்தர் பெண்கள் உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் துறந்தால் அவர்களும்
ஆண்களை போலவே துறவியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? மெய்யறிவையும் அடைய முடியும் என்றார். ஆண்களை போல துறவியாக முடியும், மெய்யறிவையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டது யாரு? அவருடைய சீடர் ஆனந்தன். நெக்ஸ்ட், வட இந்தியா வடக்கே காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கே கோதாவரி வரை பரவி இருந்தது. இங்கு காசி, கோசலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, மல்லா, சேதி, வச்சா, குரு, பாஞ்சாலம், மத்சயம், சூரசேனம், ஆசாகம், அவந்தி, காந்தாரம், கம்போஜம் என்று 16 மகாஜனபதங்கள் இருந்தாங்க. இப்ப நமக்கு எத்தனை இதுல என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தாங்க? 16 மகாஜனபதங்கள். இதுல வேற என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காசி இது ஒண்ணு, அப்ப முதலாவது கடைசி மகாஜனபதம் கம்போஜம் இப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், ஈரானில் அசீரிய பேரரசு இந்தியாவில் மகத பேரரசும் உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம் வழிவகுத்தது. ஈரானில் அசீரிய பேரரசு மேல பார்த்தோம்ல, அசீரியன் எம்பையர் ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தாங்க. அடுத்து இந்தியாவில் மகத பேரரசும், இது ரெண்டுத்துக்கும் உருவாக காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தா இந்த கலப்பை, இரும்பு கலப்பை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரும்பு தான் ஜென்ரலா. மொத்தம் உள்ள 33 கல்வெட்டுகளில் 14 முக்கியமான பாறை கல்வெட்டுகள், 7 தூண் பிரகடனங்கள், 2 கலிங்க கல்வெட்டுகள், இவை போக சில பாறை கல்வெட்டுகளும் தூண் பிரகடனங்களும் உண்டு. மௌரிய பேரரசு பற்றி, குறிப்பாக அசோகரின் தர்ம ஆட்சியை பற்றி அறிய இவை மிகவும் நம்பகமான ஆதாரங்களாக திகழ்கின்றன. நெக்ஸ்ட், 4 சிங்கங்களை கொண்ட நமது தேசிய சின்னம் சாரநாத்தில் உள்ள அசோக தூணை பிரதிபலிக்கும் விதமாகவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அது அசோக சின்னத்தை எதுக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அதுல இருக்க 4 சிங்க முகம் இதை பிரதிபலிக்கணும், அந்த 4 சிங்க முகத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் என்ற நூலை எழுதினார். இது மௌரிய ஆட்சி நிர்வாகத்தின் பற்றி விரிவாக எடுத்து கூறுகிறது. ரொம்ப முக்கியம். சந்திரகுப்தருடைய அமைச்சரான சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார்ல, அந்த நூல் யாரை பத்தி சொல்லுது? முக்கியமா யாரை பத்தி பேசுது? மௌரிய ஆட்சிகளை பத்தி பேசுது. ஓகேவா? நெக்ஸ்ட், நேரம் அரசுக்கு அதிக வருவாயை அள்ளி கொடுத்து அடிமை வியாபாரமாகும் டெலாஸ் தீவு மிகப்பெரிய அடிமை சந்தையாக மாறியது. அப்ப டெலாஸ் தீவுன்றதை மிகப்பெரிய அடிமை சந்தைன்றதை ஞாபகம் வச்சுக்கினா போதும். இந்த பாக்ஸ் கொஸ்டின்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் தான் மாட்டேங்குது. இதை படிச்சா இந்த ஃபேக்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பண்டைய கிரீஸ் மற்றும் ரோமை உள்ளடக்கியது செவ்வியல் உலகம் என்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து பண்டைய கிரேக்க ரோமானிய நகரங்களை உள்ளடக்கிய காலமே செவ்வியல் காலம் என்றும் கிரேக்க ரோமானிய கால உலகம் என்று அறியப்படுகின்றது. நெக்ஸ்ட், கிரேக்கத்தில் ஆளும் வர்க்கம் நிலங்களை கட்டுப்படுத்தியது. அடிமைகள் நிலங்களில் பாடுபட்டனர். அடிமனை கொண்டிருப்பது என்பது ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என கிரேக்க எழுத்தாளர்கள், தத்துவ ஞானிகள் கருதுகின்றன. என்னன்னு கருதுறாங்க? ஒரு நாகரிக வாழ்வின் அவசியம் என்ன சொல்றாங்கன்னா, அடிமைகள் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆண்டனுக்கும் அடிமைக்குமான உறவை அரிஸ்டாட்டில் கணவனுக்கும் மனைவிக்குமான, தந்தைக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகளோடு ஒப்பிடுகின்றார். யாரு? அரிஸ்டாட்டில். இது மட்டும் தான் முக்கியமே. சரி, மக்களாட்சி என்னும் சொல்லி நேர்பொருளே மக்களே ஆட்சி புரிவது என்பதாகும். ஆனால் நடைமுறையில் மெடிக்ஸ் என்று அழைக்கப்பட்ட அடிமைகள் பெண்கள், நகரில் இராதவர்கள், நெக்ஸ்ட் வணிகர்கள், கைவினை அறிஞர்கள் ஆகியோர் விலக்கியே வைக்கப்பட்டிருந்தனர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அலெக்சாண்டரின் இறப்பிற்கு பின்னர் பண்பாடு மிக விரைவாக வளர்ந்தது. வரலாற்று அறிஞர்கள் இதனை ஹெலின்ஸ்டிக் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெலின்ஸ்டிக் நாகரிகம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது, பெரிக்லிஸுக்கு பின்னர் வந்த அரசாங்கம் உண்மையை கண்டறிய சாக்ரட்டிஸ் முன்வைத்த வழிமுறைகளை விரும்பவில்லை. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கடவுள்களை சாக்ரட்டிஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றும் இளைஞர்களை தவறான சிந்தனைக்கு இட்டு சென்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். நீதிமன்ற குழு நடுவர் சாக்ரட்டிஸை குற்றவாளி என தீர்மானித்து அவரை விஷம் அருந்தி உயிர் விடும்படி தீர்ப்பு வழங்கியது. ஓகேவா? அவரை விஷம், அதாவது ஹேம்லாக்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஓகே, அடுத்தது, அடிமைகளின் கிளர்ச்சிகள். கிரேக்கத்தை காட்டிலும் ரோமில் தான் அடிமைகளின் கிளர்ச்சிகள் அதிகம் நடந்தன. அப்ப அடிமைகளோட கிளர்ச்சி எங்க அதிகமா நடந்திருக்கு? கிரேக்கத்தோட எந்த இடத்துல அதிகமாக நடந்திருக்கு? ரோம்ல தான் அதிகமா அடிமைகளோட கிளர்ச்சி நடந்திருக்கு. நெக்ஸ்ட், ஸ்பார்டகஸின் கிளர்ச்சியை அவற்றுள் புகழ் பெற்றதாகும். 70,000 அடிமைகள் பங்கேற்ற அக்கிளர்ச்சி கிமு பொது ஆண்டு 73 தொடங்கியது. இப்புரட்சி பார்த்தோன்னா ரோமின் அதிகாரத்தை அச்சங்கொள்ள வைத்தது. நெக்ஸ்ட், ஆனாலும் இறுதியில் ஸ்பார்டகஸ் கொல்லப்பட்டு புரட்சி ஒடுக்கப்பட்டது. ஸ்பார்டகஸை பின்பற்றிய 6000 புரட்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். ஓகேவா? இதெல்லாம் அந்த அடிமைகளுடைய கிளர்ச்சியை பத்தி கொடுத்துருக்காங்க. வேற என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டானா, இந்த பியூனிக் போர்களும் ஏகாதிபத்திய ரோம பேரரசின் தோற்றமும் இத்தாலியில் ரோம் வளர்ச்சி பெற்ற போது வட ஆப்பிரிக்காவில் கார்த்தேஜ் வலிமையான சக்தியாக வளர்ந்தது. கார்த்தேஜ் மக்கள் கடற்பயணங்களிலும் வணிகத்திலும் சிறந்து விளங்கிய பீனிசியர்களின் சந்திகள் ஆவர். ரோமன் கார்த்தேஜும் நெக்ஸ்ட் சிசிலியை கைப்பற்றியது. ரோம அரசுக்கு ஆபத்தாய் மாறியது. இவ்விரு சக்திகளிடையே நடைபெற்ற 3 போர்களே பியூனிக் போர்கள் என்று அழைக்கப்பட்டது. அந்த 2 டீமுக்கும் நடந்த போறதான் என்ன சொல்றாங்க? பியூனிக் போர் அப்படின்றாங்க. சரியா?
நெக்ஸ்ட் கார்த்தேஜ் ஹன்னிபால் என்ற தளபதியை அனுப்பி வைத்தது. ரோமின் படையை தோற்கடித்த அவர் இத்தாலியின் பெரும்பகுதியை பாலைவனமாக்கினார். நெக்ஸ்ட் ரோம் படைக்கு தலைமை ஏற்றிருந்த பாப்பியஸ் மனம் தளரவில்லை. 2ஆம் பியூனிக் போரில் ஹன்னிபாஸை எதிர்கொண்ட பாப்பியஸ் ஜாமா போர்க்களத்தில் அவரை தோற்கடித்தார். ரோமானிய படைகளால் பின்தொடரப்பட்ட ஹன்னிபாஸ் விஷமருதி மாண்டார். கார்த்தேஜின் மீது 3வது பியூனிக்க போரின் ரோம் அறிவித்தது. இப்போரில் கார்த்தேஜ் வெற்றி கொள்ளப்பட்டு அழிக்கப்பட்டது. இதன் பின்னர் மேலை உலகில் நிகரற்ற சக்தியாக ரோம் மாறியது. ரோமுடைய டெவலப்மெண்ட் அந்த ஹிஸ்டரியை தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கேள்வி வருமானா டவுட் தான். ஓகேவா, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒன் டைம் ரீடு கொடுத்தா போதும். 10 வழித்தடம் அல்லது பட்டுப்பாதை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீனாவிலிருந்து ஆசியா மைனர் மற்றும் இந்தியா வரையிலான வணிக வழித்தடம் பட்டுப்பாதை அல்லது பட்டுச்சாலை, அப்படி இல்ல 10 வழித்தடம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது சீனாவை மேலை நாடுகளோடு இணைக்கின்றன. இப்பாதை வழியாக இரு பெரும் நாகரிகங்களும் சீனா மற்றும் ரோக் ஆகியவற்றுக்கு இடையிலான பண்டங்களும் கருத்துகளும் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. அப்ப இந்த பட்டுப்பாதை மூலியமா தான் சீனாக்கோ ரோமுக்கோ ஒரு ட்ரேடுன்றதே நடந்திருக்கு. அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, அது ஒரு இம்பார்ட்டன்டான வேவா கன்சிடர் பண்ணிருக்காங்க பட்டுப்பாதையை. நெக்ஸ்ட் பட்டு மேற்கு நோக்கி செல்ல கம்பளி, தங்கம், வெள்ளி ஆகியவை கிழக்கு நோக்கி சென்றன. அப்ப இந்த மேற்கு கிழக்குன்னு எங்க வந்தாலுமே அந்த இடம் நம்ம கீழே நோட் பண்ணும். மேற்கு நோக்கி செல்றது இது. அப்ப கம்பளி, தங்கம், வெள்ளி ஆகியன கிழக்கு நோக்கி சென்றது அப்படின்றத நான் அப்படி வச்சுக்கணும். சரியா, நெக்ஸ்ட் பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து இவ்வழியின் மூலமே பெற்றது. பௌத்தத்தை என்ன பண்றாங்க, சீனா இந்தியாவிலிருந்து வாங்கியிருப்பாங்க, அதாவது பெற்றிருக்கோம். இந்தியாவிலிருந்து அது போய் அங்கே டெவலப் ஆயிருக்கும். சீனா பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து இவ்வழியின் மூலமே பெற்றது. இந்த வழியின் மூலியமா தான் பௌத்தம் டெவலப் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. சரியா, புனித சோபியா ஆலயம். புனித சோபியா ஆலயம் கிபி 6ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கட்டப்பட்டதாகும். அக்கால ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடமான இத்தேவாலயம் அதன் புதுமையான கட்டடக்கலை நுணுக்கங்களுக்கு பெயர் பெற்றதாகும். அப்ப புனித சோபியா ஆலயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் கான்ஸ்டான்டினோபிள் நகரை உதுமானிய துருக்கியர் கைப்பற்றிய போது இத்தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த புனித சோபியா ஆலயம். இது என்ன பண்ணியிருக்காங்க, மசூதியா மாற்றி இருக்காங்க. சரி, அடுத்தது செவ்வியல் காலத்தில் இந்தியா. இதெல்லாம் குஷானர் காலம், ரோமானிய பேரரசு இறுதி காலகட்டமான ஜூலியஸ் சீசரின் ஆட்சி காலத்தில் சமகாலமாகும். அப்ப ஜூலியஸ் சீசரின் ஆட்சி காலம் நல்லா நோட் பண்ணுங்க. தப்பு வைக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி கேள்வி மாட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா, குஷானர் காலம் ரோமானிய பேரரசினுடைய இறுதி காலகட்டம் யாருடைய இந்த ஜூலியஸ் சீசர்னு ஒரு அந்த ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்போம். அந்த ஜூலியஸ் சீசருடைய சமகாலம். ஓகேவா, அவர் வாழ்ந்த காலத்தை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூலியஸ் சீசரின் காலத்துக்கு பின் ஆட்சிக்கு வந்த அகஸ்டஸ் சீசர் அவை குஷானர்கள் ஒரு தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் செவ்வியல் காலத்தின் சமகாலமான சங்க காலத்தில் கிபு 3ஆம் நூற்றாண்டில் முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு கிபி வரை 17 மேல் கணக்கு என்று அழைக்கப்படும் சங்க இலக்கியங்களான 10 பாட்டும் 8 தொகையும் தொகுக்கப்பட்டன. நெக்ஸ்ட் சங்க இலக்கியம் இந்தியாவின் முதல் சமய சார்பற்ற இலக்கியம் என போற்றப்படுகிறது. ரொம்ப முக்கியம், சங்க இலக்கியம் இந்தியாவின் முதல் சமய சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு போற்றப்படுகிறது. ஓகேவா, செவ்வியல் காலத்தின் இறுதி காலத்துடன் 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகள் பொருந்திய கலப்பிரகருடைய காலத்துல எகிப்து, கிரேக்கம் மற்றும் ரோம் ஆகியவற்றோடு மலபார் கடற்கரை வழி நடந்த வணிகம் மேலும் செழிப்படைந்தது. நெக்ஸ்ட் தேக்கு, மிளகு, மணிகள் மற்றும் தந்தம் போன்றவைகள் ஏற்றுமதி ஆகின. சரியா, நெக்ஸ்ட் சீன பெருஞ்சுவர். இது ரொம்ப முக்கியம். கிமு பொது ஆண்டு 8 மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளின் இடைப்பட்ட காலப்பகுதியில் தங்களுக்குள்ளே போரிட்டு கொண்டிருந்த சீன அரசுகள் வடக்கே இருந்து வரும் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு சுவர்களை எழுப்பிக் கொண்டன. சீன அரச வம்சத்தின் காலத்தில் தனித்தனியாக இருந்த பல சுவர்கள் இணைக்கப்பட்டு இதன் விளைவாக கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் 5000 கிலோமீட்டர் நீளமுடைய பெருஞ்சுவர் உருவானது. அவ சீனாவுடைய பெருஞ்சுவருடைய நீளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 5000 கிலோமீட்டர். இச்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நாடோடி பழங்குடியினர் உள்ள நுழைய முடியாதவாறு இச்சுவர் தடுத்து பின்னர் ஆட்சி புரிந்த பல அரச வம்சத்தின் காலத்தில் இச்சுவர் விரிவு செய்யப்பட்டு வலுவூட்டப்பட்டது. தற்போது சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் 6700 கிலோமீட்டர் ஆகும். அப்ப உருவாக்கும் போது 5000, இப்ப 6700. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா இந்த நெக்ஸ்ட் கிபி பொதுவாண்ட 1078 சீனா உற்பத்தி செய்த இரும்பு 1,14,000 டன்னை தாண்டியது. ஓகேவா, 1788 இங்கிலாந்து 68,000 டன்னே உற்பத்தி செய்தது. சீனா செராமிக்ஸ் ஓடுகள் மற்றும் பீங்கான் பொருட்கள் செய்வதிலும் தனித்திறன் பெற்று விளங்கியது. இத்தொழில்நுட்பத்தை அடுத்து வந்த 700 ஆண்டுகள் வரை ஐரோப்பா அறிந்திருக்கவில்லை.
வெடிமருந்து 1044லேயே பயன்பாட்டில் இருந்தது. ஐரோப்பாவை காட்டிலும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனா அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை கொண்டிருந்தது. கிறிஸ் ஹார்மன் எ பீப்புள்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற புக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாக்தாத். பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட ரொம்ப முக்கியம்பா. பாக்தாத் என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா அரேபிய இரவுகளின் நகரம் என அறியப்பட்ட நகரம் ஆகும். இது அரண்மனைகள், பொது கட்டடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பெரிய கடைகள், பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களை கொண்ட விரிந்து பரந்த நகரமாகும். தோட்டங்களை கொண்ட விரிந்து பரந்த நகரம்ன்றாங்க. நெக்ஸ்ட் வணிகர்கள் கிழக்கோடும் மேற்கோடும் பெரும் வணிகத்தை செய்தனர். உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பார்வையாளர்கள், குறிப்பாக படித்த அறிஞர்கள், மாணவர்கள், கலைஞர்கள் பாக்தாத்திற்கு வந்தார்கள். நேரு உலக சரித்திரம் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்றதுல இது மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகேப்பா, நம்ம இந்த 9th புக்கோட பார்ட் 1 வந்து முடிச்சிருக்கோம். பார்ட் 2 வந்து நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம அகாடமி வந்து எஸ்ஐ அண்ட் பிசி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.